ஸ்ரீகுருப்யோ நமः. நவராத்திரி கொலு வைப்பதின் தத்துவம். நவராத்திரியின் போது வீட்டில் கொலு பொம்மைகள் வைத்து அம்பிகையை வழிபடுகிறோம். கொலு பொம்மைகள் வாழ்விற்கான நல்ல படிப்பினைகளை நமக்கு தருகிறது. கொலு என்பதற்கு அழகு என்பது பொருளாகும். அன்னை பராசக்தி பலவிதமான கோலங்களில் அழகுடன் வீற்றிருப்பதால் கொலு என்று பெயர் ஏற்பட்டது. கொலு வைப்பதற்கு முன் வீட்டை சுத்தமாக்கி வண்ணக் கோலங்களால் அழகுபடுத்தி வாசலில் மாவிலை தோரணம் கட்ட வேண்டும். மரப்பலகையால் சிறு மண்டபம் அமைத்து அதன் நடுவில் உயரமான பலகையை சிம்மாசனமாக வைக்க வேண்டும். அதன் மீது பட்டுப்புடவை சார்த்தி கலசத்தை வைக்க வேண்டும். கலசத்தையும் அம்மனாக பாவித்து தினமும் வழிபட வேண்டும். முதல் படி முதல் 6ஆம் படி வரை ஓரறிவு முதல் 6 அறிவு உயிர்களை அடுக்குதல் வேண்டும். முதல் படியில் புல், செடி, கொடி முதலிய தாவர பொம்மைகளையும், 2ஆம் படியில் சங்கு, சிப்பியாலான பொம்மைகளும், 3ஆம் படியில் ஈ, எறும்பு முதலிய உயிர்களும், 4ஆம் படியில் வண்டு, நண்டு போன்றவற்றையும், 5ஆம் படியில் பறவை, மிருகம் போன்றவைகளையும், 6ஆம் படியில் வணிகர், குறவர், பாம்பாட்டி, போலீஸ் போன்ற மனிதர் சிலைகளையும் அடுக்கி வைக்க வேண்டும். 7ஆம் படியில் முனிவர்கள், மகான்கள் போன்ற உயர்நிலை மனிதர்களையும், 8வது படியில் இந்திரன், குபேரன் போன்ற தேவர்கள், நவக்கிரகங்களையும் வைக்க வேண்டும். 9ஆம் படியில் பிரம்மா, விஷ்ணு, சிவன், சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி போன்ற தெய்வங்களையும் அடுக்கி வைக்க வேண்டும். படிகளின் எண்ணிக்கையானது ஒற்றைப்படையிலேயே இருக்க வேண்டும். பொதுவாக 5 அல்லது 7 என்ற எண்ணிக்கையில் வைப்பர். இந்த படிகளைப் போல மனிதனும் வாழ்வில் பல படிநிலைகளை கடக்க வேண்டி இருக்கிறது என்பதை இது உணர்த்துகிறது. மேல் நோக்கி செல்லும் படி போல மனிதனும் வாழ்வில் உயர வேண்டும் என்பதே கொலு வைப்பதின் தத்துவமாகும். ஓரறிவாக இருந்து நாம் பரிணாம வளர்ச்சியால் தற்போது 6 அறிவு பெற்ற மனிதராக பிறந்திருக்கிறோம். இதை பயன்படுத்தி நல்வழியில் வாழ்ந்தால் அம்பிகையின் அருளால் தெய்வ நிலையை அடையலாம் என்பதை உணர்த்துவதே இந்த கொலு வைப்பதின் தத்துவமாகும்.